நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹால் டிக்கெட் வந்ததிலிருந்து தேர்வு முடியும் வரை முழு வழிகாட்டுதல்கள். மொத்தமாக இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா 7 பார்ட்டாக வரப்போகுது. ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்தவுடன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்லிஸ்ட், அதாவது எக்ஸாமுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு போகணும், தயாராக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட்டு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மூணாவது காணொலி. அடுத்தது இதனுடைய 4வது பார்ட் காணொலி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நாளில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு மையத்தில் என்ன இருக்குது, எந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது தேர்வு அறையில் 6வது பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு அறையில் வந்து எப்படிலாம் இருக்கும், நம்ம என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி. தேர்வின் பொழுது, அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம் போது நம்ம தேர்வு எழுதும்போது எந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கணும், எந்த மாதிரி டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அது வந்து நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்கணும். கட்டாயமாக நம்ம கடைபிடிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். நாளை அரசு பணியாளருக்கு வணக்கம். இந்த பார்ட் 5 காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்வு மையத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி எக்ஸாமு காலையில் நீங்கள் தேர்வு மையத்துக்கு நோக்கி போகிறீங்க, தேர்வு மையத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா, தேர்வு மையத்தில் வந்து சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நடந்திருக்கு. என்னென்னா, இப்போது ஒரே பேரில் வந்து 2 காலேஜ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்கும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2ம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம போய் பார்க்கும்போது தான் இது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த தேர்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் குழப்பத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா, ஒரே பேரில் 2-3 காலேஜ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தானம் இருக்கும், ஒரு 10 கிலோமீட்டர் கூட இந்தானம் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா வந்து நமக்கு சிக்கல் ஏற்படுத்தும். ஏற்கனவே நடந்திருக்கு இந்த மாதிரி. அதனால் வந்து சில பேர் வந்து எக்ஸாமே எழுத முடியாமல் போயிருக்காங்க. அந்த சென்டர் நினச்சி அங்கே போவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இன்னொரு சென்டர்னு சொல்லிடுவாங்க. அதனால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு வந்து உபயோகம் இல்லாமல் போயிடும். அதனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் போங்க, நேரடியாக நீங்கள் பாருங்கள் அந்த எவ்வளோ தூரம் ஆகுது, எவ்வளோ நேரம் ஆகுது, எந்த மாதிரி பஸ்ஸில் போகிறீங்களா அல்லது உங்கள் வண்டியில் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நேரம் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் காலேஜ் தானா, உங்கள் சென்டர் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அங்கே உள்ளே போனோடனே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் இருக்கான்னு மாதிரி பார்த்து வச்சுங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்கும், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்கும். இந்த மாதிரி 2 பேரில் இருந்துச்சுன்னா எது நீங்கள் உங்களோட சென்டர் எது அப்படிங்கிறத கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுங்க. அண்ட் அந்த சென்டரில் வந்து கீழே வந்து ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி இந்த இடம் தானா, இந்த காலேஜ் தானேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிங்க. நேரிலேயே போய் பார்த்துட்டு வாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லதாக போயிடும். சில நேரம் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நிறையா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாத மாதிரிலாம் போயிடுது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு முக்கியமான நாளில் வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் ஏற்கனவே பண்ணக்கூடாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் கன்ஃபார்ம் பண்ணிங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தேர்வு மையத்துக்கு உள்ளே போயிட்டீங்க, அந்த காலேஜோ அல்லது ஸ்கூலுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க. அடுத்தது தேர்வு மையத்துக்குள்ளே போயிட்டீங்க, காலேஜோ அல்லது ஸ்கூலோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு மேலே நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் ஹாலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்வு அறையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, உள்ளே போன உடனே ஒரு பெரிய போர்ட்லேயோ அல்லது வந்து பெரிய அட்டையிலையோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. எழுதி வச்சு இந்த ரூமில் வந்து இத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் இந்த ஹாலில் வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வந்து போய் அந்த நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த ரூமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஹாலுக்கு நேரடியாக போயிருங்க. அந்த எக்ஸாம் ஹால்லையும் போயிட்டு அந்த எக்ஸாம் ஹால்லையும் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் கண்டுபிடிச்சி அந்த எக்ஸாம் ஹால்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளேஸ் எது, நம்மளுடைய இடம் இருக்கை வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த டேபிளில் வந்து நம்மளுடைய புகைப்படம் இருக்கும், நம்மளுடைய பெயர் இருக்கும், நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் எழுதி ஒட்டி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அது ஓகே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே வந்து பாருங்கள், வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்வு மையத்துக்கு போயிட்டு தேர்வு அறையும் தேர்வு இருக்கையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இங்கே தான் நம்ம உட்காந்து எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்தது இன்னும் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேளை புக்கு எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா, நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். புக்கு எடுத்துகிட்டு போவோம், ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு வேளை புக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்தீங்க, எதுவுமே இல்லை, என்னடா பண்ணுறது சும்மாவே இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, சும்மா ஒரு புக்கை வந்து ரிலாக்ஸாக அப்படியே ஸ்கேன் பண்ணுற மாதிரி சும்மா திருப்பி பாருங்கள். அப்போ போய் லைன் பை லைனெல்லாம் படிக்க வேண்டாம், சும்மா அப்படியே லைட்டாக திருப்புங்க. ஆனால் இது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஏற்கனவே படித்ததெல்லாம் மைண்டில் இருக்குது. கட்டாயமாக கேள்வி கேட்கும்போது மனசுலேருந்து மைண்ட்லேருந்து நமக்கு சரியான விட நமக்கு தெரியும், அது வரும், அதை நம்ம எழுதுவோம், கட்டாயமாக பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பொது அறிவுரை. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜோ அல்லது ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அந்த காலேஜோட ஹெட் வந்து நமக்கு எக்ஸாம் சென்டர் வந்து ஹெட் வந்து நமக்கு பேசுவார். இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கிறதுக்கு பொதுவான அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த நேரத்துக்கு உள்ளே போயிடணும், கொஸ்டின் பேப்பர் தருவாங்க, இது நீங்கள் வந்து எல்லாம் ஒத்துழைப்பு தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணணும், அடுத்த அரசு அலுவலராக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து அறிவுரையெல்லாம் நம்ம கேட்டு அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கோ அல்லது ஏதோ கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பொருள் பாதுகாப்பு அறை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒதுக்குவாங்க. சில இடங்களில் வந்து காலேஜில் சில பள்ளிகளில் வந்து ஒதுக்குவாங்க, சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிறதில்ல. அதனால் நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுற பொருட்கள் மட்டும்தான் நீங்கள் கொண்டு போகணும், சரிங்களா? அது இல்லாமல் அலோவ் பண்ணாத பொருட்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா அங்கே வைக்கிறதுக்கு இடம் எல்லாம் நீங்கள் வெளியே வச்சுட்டு வந்துடுங்க. ஸ்கூலுக்கு வெளியே, காலேஜுக்கு வெளியே வச்சுட்டு வந்துருங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்தில் இறுதியாக உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள.
அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் வாட்சோ அல்லது டிஜிட்டல் இருக்கிற எதுவோ நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியே கொண்டு போய் வச்சுட்டு வாங்குவாங்க. அப்போது பொருள் பாதுகாப்பு அறையும் இல்லைன்னா வந்து நீங்கள் அந்த நேரத்தில் இறுதி நேரத்தில் பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் மொபைல் ஃபோனை கட்டாயமாக நீங்கள் வீட்டிலே வச்சுட்டு வந்துடுங்க. டிஜிட்டல் பொருட்கள்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து கடைசி நேரத்தில் பதட்டமாக இருக்கும், எங்கே யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு. யாரும் தெரியாதவங்க இருப்பாங்க, நம்ம எப்படி யார்கிட்ட கொடுத்துட்டு வர முடியும்? அதனால் நீங்கள் எக்ஸாமும் ஃப்ரீயாக எழுத முடியாது. அதனால் நீங்கள் மொபைல் ஃபோன், டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வீட்டிலே வச்சுட்டு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இனி வரும் காணொளிகளில் தேர்வு அறையில் நம்ம என்ன பண்ணணும், தேர்வில் நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். நன்றி.